என் மகனே, என் மகளே, உன் முழு இருதயத்தோடு என்னில் நம்பிக்கையாயிரு. நீ நம்பத்தக்க தகப்பன் என்று இன்று நான் உனக்கு வெளிப்படுவேன். ஆம், நிச்சயம் நீ நம்பத்தக்க தகப்பன் நான். சந்தேகப்படாதே, மாறாக சந்தோஷப்படு. உன் வாழ்வில் நான் உன்னிடம் பேசின என் வார்த்தைகளை சந்தேகப்படாதே. என் வார்த்தையை சந்தேகப்படுவது என்னை சந்தேகப்படுவதற்கு சமம். என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக நீ அறிந்திருந்தாயானால் சந்தேகத்திற்கு உன் மனதில் இடமில்லை. பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்லவே, மனம் மாற நான் ஒரு மனுபுத்திரனும் அல்லவே. உன் வாழ்வில் நான் சொல்லியும் செய்யாதிருத்தேனோ? என் வாயினால் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருந்தேனோ? என்னில் சந்தோஷமாயிருக்கும்படி நான் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். நான் உன்னிடம் பேசின என் வார்த்தைகளை நினைவு கூறு. அதில் உன் வாழ்வை வாழ கற்றுக்கொள். அந்த வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, சாத்தியமானது. நான் பேசின வார்த்தையில் சந்தோஷப்படு. உன் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும். உன் மனதின் ஏக்கங்கள் கைகூடும். சந்தேகப்படாதே, சந்தோஷப்படு. ஆம், உண்மையாக நான் நம்பத்தக்க தகப்பன் என்பதை இன்று உனக்கு வெளிப்படுத்துவேன். இது எப்படியாகுமோ என்று குழம்பி தவிக்காதே. கவலைப்படுவதை விட்டு காரியத்தை நடப்பி. நான் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்வேன். நான் உன்னிடம் செய்யும்படி சொன்னதை நீ செய்யும் பொழுது, நான் பேசின என் வார்த்தையை உன் வாழ்வில் வெளிப்படுத்துவதற்கு என் வார்த்தையை விசுவாசித்து அதில் செயல்படு. அதுவே திறவுகோல் என் வார்த்தை உன் வாழ்வில் வெளிப்படுவதற்கு. கவலைப்படாதே, காரியத்தை நடப்பி. மரித்து மண்ணோடு மண்ணான லாசருவை உயிரோடு எழுப்பினேன். எப்படி? ஏனென்றால் அவன் மரிப்பதற்கு முன்னமே என் வார்த்தையை அவன் வாழ்வில் அளித்திருந்தேன். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் என் மகிமைக்கு ஏதுவாயிருக்கிறது என்று. எப்படி சொல்லியபடியே அவன் வாழ்வில் என் வார்த்தையை நிறைவேற்றினேனோ, அப்படியே உன் வாழ்விலும் நான் பேசின என் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நிச்சயம் நிறைவேற்றுவேன். நான் நம்பத்தக்க தகப்பன் என்பதை நிச்சயம் நீ காண்பாய். என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். நானே நம்பத்தக்க தகப்பன், வேறொருவரும் அல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய்.